அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 18, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஜிஎஸ்எல்வி F-14 INSAT-3 DS செயற்கைக்கோள் நிலைநிறுத்தம்னு தெரிவிச்சிருக்காங்க. வானிலை மாறுபாடுகளை கண்காணிப்பதற்கான அதிநவீன INSAT-3 DS செயற்கைக்கோளுடன் ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் சனிக்கிழமை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. திட்டமிட்ட புவிவட்ட பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இத்திட்டம் வெற்றியடைந்ததாக இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் நிதி பங்களிப்பின் கீழ் அதிநவீன INSAT DS செயற்கைக்கோள் இஸ்ரோ வடிவமைத்தது. அதை விண்ணில் செலுத்துவதற்கு 27.30 மணி நேரம் கவுண்டவுன் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் 25 ஆய்வு கருவிகள் போட்டிருக்காங்க பாருங்கள். மொத்தம் 2274 கிலோ எடை கொண்ட INSAT-3 DS செயற்கைக்கோளில் 6 இமேஜிங் சாதனங்கள் உட்பட 25 விதமான ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இமேஜிங் சாதனம், பருவநிலை அளவீடு சாதனம், தகவல் பரிமாற்றம் சாதனம் அதாவது சவுண்டர், டேட்டா ரிலே, மீட்பு சாதனம் ஆகியவை அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய கருவிகளாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறள் இருக்காது. ஸோ டைரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்க்கு போயிடலாம். நாசாவுடன் இணைந்து அடுத்த ஆய்வு திட்டம். இந்தியாவின் அடுத்த விண்வெளி ஆய்வு திட்டம் நிசார் நாசாவுடன் இணைந்து மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிச்சிருக்காரு. ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் மூலம் INSAT-3 DS செயற்கைக்கோள் திட்டமிட்டபடி விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது மிக மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வு. அந்த செயற்கைக்கோளின் சூரிய ஆற்றல் கட்டமைப்பு சோலார் பேனல் சரியான முறையில் இயங்கி வருகிறது. ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்துவதற்கு இந்த வெற்றி புதிய நம்பிக்கையை தந்துள்ளது. இஸ்ரோவும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து நிசார் எனப்படும் புதிய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திட்டத்தை அடுத்ததாக செயல்படுத்த உள்ளன என்றார் அவர்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக 58வது ஞானபீட விருது உருது கவிஞர் குல்சார், சமஸ்கிருத அறிஞர் ராம்பத்ராச்சாரியா தேர்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரைட் சைடில் ஞானபீட விருதுன்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது 1961ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்திய அரசமைப்பின் 8வது அட்டவணையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளில் சார்ந்த படைப்புகளுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது பெறுவோருக்கு ரூபாய் 21 லட்சம் பரிசு தொகை, வாக்தேவ் சிலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். சமஸ்கிருத மொழிக்கு 2வது முறையாகவும் உருது மொழிக்கு 5வது முறையாகவும் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் சம்புராங் சிங் கல்ரா என்ற இயற்பெயர் கொண்ட குல்சார் ஹிந்தி திரைகளில் நீண்ட காலம் இயங்கி வரும் உருது கவிஞராகவும் விளங்குகிறான்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் கடந்த வைஷ்ணவ வழிபாட்டு பிரிவினரான ராமநாத்தா அமைப்பை சேர்ந்த 4 ஜக குருக்களில் ராம்பத்ராச்சாரியாவும் ஒருவர்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் வாசிச்சு பாருங்கள். நமக்கு என்னென்னா 58வது ஞானபீட விருது வழங்கும் விழா இது. இதில் உருது கவிஞரான குல்சார் அவருக்கும் சமஸ்கிருத அறிஞரான ராம்பத்ராச்சாரியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருத மொழிக்கு இது 2வது முறை, அப்புறம் உருது மொழிக்கு இந்த விருது போகுது 5வது முறைன்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் அண்ட் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.